ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்ன லன்ச் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து கேரட் பொரியலும் ரசமும் தான் வைக்க போகிறேன். அதுக்காக தான் கேரட் வந்து சீவிட்டுருக்கேன். கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பெரியம்மா வந்து கேரட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் தான் பொரியல் பண்ண போகிறேன். என்னுடைய பாப்பா வந்து நான் கிச்சனுக்கு வந்த உடனே வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ ஹாய் சொல்கிறேன்னு சொல்லி அது மேலே ஏறிட்டுருக்காங்க. இப்போ ரசத்துக்கு தான் தக்காளியும் புளியும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆனியன் வந்து 2 எடுத்திருக்கேன். கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஆனியன் எடுத்து தோல் உரிச்சிட்ருக்கேன். அதை வந்து நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாவும் கறி லீஃபு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போட்டு தான் இது இன்றைக்கி செய்ய போகிறோம். இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கனால தண்ணியில் கையே வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இப்போ வந்து கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக பேன் எடுத்து வச்சாச்சு. அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், கறி லீஃப் இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். நம்ம குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு கூட நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து ரொம்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப மாவு மாதிரி ஆயிரும். அதனால் இப்படி வச்சுக்கலாம். சரி வாங்க ரசம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பூண்டு வந்து தோல் நீக்கிட்டேன். நீங்கள் வந்து தோலோடு தட்டிட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து தக்காளி, கொஞ்சமாக புளி போட்டு வேக வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரசப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது கூட வந்து கொத்தமல்லி அது போட்டு நல்லா கையிலேயே நல்லா மசிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, கடுகு, கறி லீஃபு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில்லே வந்து அந்த மிளகா வந்து ஆட் பண்ணணும். நான் பாப்பாவுக்கு இந்த ரசம் கொடுக்கறனால மிளகாவை வந்து கொஞ்சமாக தான் மேலால் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் வந்து ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து லன்ச் என்னன்னு பார்க்கலாம். ரைஸு, கேரட் பொரியல், ரசம் தான்